வரலாற்றில் இன்று வந்தே மாதரம் 1876ஆம் ஆண்டு டிசம்பர் 20 அன்றுதான் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத பொற்கால தருணமாக வந்தே மாதரம் பதிவு செய்யப்பட்டது. மகத்தான கவிஞரும் சிந்தனையாளரும் எழுத்தாளருமான பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்திய மக்களின் மனதில் தேசபக்தி உணர்வை எழுப்ப அமர் பாடல் வந்தே மாதரத்தை உருவாக்கினார். ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறைகள், பொருளாதார சுரண்டல், உரிமை இழப்பு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அடிமைத்தனத்திற்கு எதிரான சுயமரியாதை முழக்கமாக வந்தே மாதரம் ஒலித்தது. தாயே வணக்கம் என்ற பொருளுடைய வந்தே மாதரம் பாடல் இந்திய மக்களின் தேசபக்தி உணர்வையும் ஒருமைப்பாட்டையும் வளர்த்தது. இந்திய நாட்டை தெய்வீக வடிவமாக சித்தரித்தது. 19ஆம் நூற்றாண்டில் மறுமலர்ச்சி கால இயக்கங்களில் முக்கிய முகமாக விளங்கிய பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆங்கிலேய கல்வி கற்றிருந்தாலும் இந்தியாவின் பாரம்பரியத்தில் தேசபக்தியில் ஆழ்ந்த பற்று கொண்டவர். அவருடைய ஆனந்தமடம் நாவலில் முதலாக வந்தே மாதரம் இடம்பெற்றது. ஆனந்தமடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சன்னியாசி வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் விவரிக்கிறது. ஆங்கிலேய ஆட்சியின் விடுதலை போராட்டங்களில், மக்கள் போராட்டங்களிலும், இந்திய மக்களால் பேரணிகளில், பொதுக்கூட்டங்களில், சிறைச்சாலைகளிலும் பாடப்பட்டது. முக்கியமாக 1905ஆம் ஆண்டு நடந்த சுதேசி இயக்கத்தில் நாடு முழுவதும் ஒலித்தது. இதனை கண்டு அஞ்சிய ஆங்கிலேயர்கள் அபாயகரமானது என கருதி வந்தே மாதரம் பாடலை தடை செய்ய முயன்றனர். 1950ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பில் வந்தே மாதரம் பாடல் தேச பாடலாக உயர்ந்த மதிப்பை பெற்றது. 1876 டிசம்பர் 20 அன்று பிறந்த வந்தே மாதரம் பாடல் இன்றும் இந்திய மக்களின் சுயமரியாதை, தியாகம், ஒருமைப்பாட்டை உணர்த்துகின்றது. நன்றி, வணக்கம்.